மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்த்தியான சூப், முருங்கைக்கீரை சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இப்போது நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூடவே 7 பல் பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தட்டி சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் உள்ளே வந்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போய் பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி பழம், இது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளியை வந்து நல்லா மசியாக வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமே கொதிச்சிரும். இதை வந்து மூடிலாம் வைக்க வேணாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம சூப் வைக்கும்போது சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை சூப் இன்னும் வந்து நல்லா சுவையாக கமகமன்னு வாசனையாக இருக்கிறதுக்கு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் வந்து நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணிக்கு பதிலாக பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.